ரமலான் பண்டிகையை கொண்டாடும் இஸ்லாமிய மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. அதிமுக ஆட்சி காலங்களில் இஸ்லாமிய பெருமக்களின் நலன் கருதி எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். இஸ்லாமிய பெருமக்களின் பாதுகாவலராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றென்றும் இருக்கும் என்பதை இந்த இனிய நாளில் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே வீட்டில் தனியாக இருந்த மன வளர்ச்சி குன்றிய பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது மீண்டும் மீண்டும் நிரூபணம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் பெண் தூய்மை பணியாளருக்கு பாலியல் தொல்லை. தூய்மை பணி ஒப்பந்த மேலாளர் ராமச்சந்திரன் தொடர்ச்சியாக இந்த புகாரில் சிக்குவதாக குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே வீட்டில் தனியாக இருந்த 13 வயது சிறுமிக்கு 6 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் தொல்லைக்கு அளித்த கொடூரம். திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என வெட்டி வாய்ச்சவடால் மட்டும் பேசும் ஸ்டாலினுக்கும் திமுக அமைச்சர்களுக்கும் பொதுமக்கள் கடும் கண்டனம். விழுப்புரம் அருகே ரயிலில் பயணம் செய்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் ரயில், பேருந்து என எங்குமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 13 வயது சிறுமியை கடத்திய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருவதாக பெற்றோர் வேதனை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் தலைநகர் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ள அவலம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணம். சென்னை துறைப்பாக்கத்தில் பெண்ணை கிண்டல் செய்ததால் ஏற்பட்ட தகராறில் தாக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கொலை வழக்கு தொடர்பாக 5 பேரிடம் விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சின்னமேடு ஏரிக்கரையில் லிப்ட் மெக்கானிக் வெட்டி கொலை. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மெய்யூர் கிராமத்தில் நிலத்தகராறு காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேருக்கு கத்திக்குத்து விழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. முன்னதாகவே புகார் அளித்தும் காவல்துறை வழக்கம் போல் நடவடிக்கை எடுக்காததால் நிகழ்ந்த கொடுமை. கரூர் மாவட்டம் வாங்கல் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா எளிதாக கிடைப்பதால் மக்கள் கடும் அதிருப்தி. திண்டுக்கல்லில் ரயில் பெட்டியில் கிடந்த கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல். இருப்பு பாதை போலீசார் மீது சிறிதும் பயமில்லாததால் ரயில் மூலம் போதைப் பொருட்கள் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை KK நகரில் தரையில் கிடந்த மின்சார ஒயரை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி ஆகாஷ் என்பவர் உயிரிழந்த பரிதாபம். சென்னை அண்ணா நகரில் வீட்டு வளாகத்தில் மின்சாரம் தாக்கியதில் பத்மநாபன் என்பவர் உயிரிழந்ததால் பொதுமக்கள் அச்சம். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே ஆசிட் டேங்கர் லாரியை சுத்தம் செய்யும் பணியின் போது மயங்கி விழுந்த 3 பேரில் 2 உயிரிழப்பு. வாட்டர் சர்வீஸ் ஸ்டேஷனில் ஆசிட் டேங்கர் லாரியை சுத்தம் செய்யும் போது நிகழ்ந்த சோகம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து சூரிய மின்சக்தி உற்பத்தியாளர்களிடம் நெட்வொர்க் கட்டணங்களை வசூலிப்பதை மின் வாரியம் நிறுத்த வேண்டும். தமிழ்நாடு மின் விநியோக கழகம் விதிகளை மீறி கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு நூற்பு ஆலைகள் சங்கம் எச்சரிக்கை. புதுச்சேரியில் கடந்த சில ஆண்டுகளாக சுற்றுலா பயணிகளின் வரத்து குறைந்ததாலும் மது விலை உயர்வாலும் போதிய விற்பனையின்றி 30% FL2 வகை மதுபான பார்கள் மூடப்பட்டிருப்பதாக தகவல். தமிழகத்திலும் அதேபோன்ற சூழல் உருவாகி வருவதால் பல FL2 மதுபான பார்கள் மூடப்படும் அபாயம் இருப்பதாக பார் தொழிலாளர்கள் கவலை.
பட்டியல் சமூக மக்களின் காவலன் போல ஸ்டாலின் பேசிய பேச்சை கேட்க முடியாமல் அமைச்சர்களும் அதிகாரிகளும் கொட்டாவி விட்ட அவலம். வெற்று விளம்பர பேச்சுகளை பாவம் அந்த அமைச்சர்களாலேயே கேட்க முடியவில்லை என மக்கள் விமர்சனம். தனது ஆட்சியில் விலைவாசிகள் தாறுமாறாக பல மடங்கு உயர்ந்துள்ளதை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் கட்டணத்தை 2 ரூபாய் உயர்த்தியதற்கு கண்டனம் தெரிவிப்பது நியாயமா என மக்கள் கேள்வி. சொத்து வரி, மின் கட்டணம் உள்ளிட்டவற்றை வரலாறு காணாத அளவில் உயர்த்தியது திராவிட மாடல் முதல்வருக்கு ஞாபகம் இல்லையா என்று மக்கள் கேள்வி. திருப்பூர் அருகே வடமாநிலத்தவரின் ஆதிக்கம் காரணமாக ஊராட்சி சார்பாக வைக்கப்பட்ட அறிவிப்பு பலகையில் ஹிந்திக்கு முன்னுரிமை. ரயில் நிலையங்களில் உள்ள ஹிந்தி எழுத்துக்களை தேடி தேடி அழிக்கும் திராவிட மாடல் உள்ளாட்சியில் ஊடுருவி இருக்கும் ஆதிக்கத்தை கண்டு கொள்ளாதது ஏன் என மக்கள் கேள்வி. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் தேங்காய் உற்பத்தி சுமார் 60% வரை சரிந்து கொப்பரை உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல். திமுக ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகளில் கொப்பரை தேங்காய் கொடுப்போம், தேங்காய் எண்ணெய் கொடுப்போம் என பேசி விவசாயிகள் தலையில் எண்ணெய் தேய்த்து ஏமாற்றியிருப்பதாக தேங்காய் உற்பத்தியாளர்கள் வேதனை. தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகளில் பாலியல் குற்றங்கள், மாணவர்களிடையே மோதல் உள்ளிட்டவை அதிகரித்து வரும் நிலையில் கல்லூரிகளில் ஒழுங்கீன செயல்களை கட்டுப்படுத்த குழு அமைக்கப் போகிறதாம் திராவிட மாடல் அரசு. 4 ஆண்டுகளாக மாநிலத்தில் என்ன நடக்கிறது என கவனிக்காமல் இருந்துவிட்டு எல்லாம் சீர்குலைந்த பிறகு குழு அமைப்பதால் என்ன பயன் என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே முதல்வர் உத்தரவிட்ட பிறகும் 1300 ஏக்கருக்கும் அதிகமான இனாம் நிலங்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திராவிட மாடல் முதல்வர் உத்தரவிட்டு 4 ஆண்டுகளாகியும் செயல்பாட்டுக்கு வராததால் விளம்பரத்திற்காக வெற்று அறிவிப்பு வெளியிடப்பட்டதா என மக்கள் கேள்வி. நெல்லையில் மது போதையில் பட்டியல் இன இளைஞரை தாக்கிய திமுக பகுதி செயலாளர் மகன் உள்ளிட்ட 2 சிக்கினர். திராவிட மாடல் ஆட்சியில் பட்டியல் இன மக்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு இல்லா நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நியாய விலை கடையில் நள்ளிரவில் பாமாயில் விற்பனை செய்யப்பட்டதால் தூக்கத்தை இழந்த பொதுமக்கள். திராவிட மாடல் அரசு ரேஷன் பொருட்களை கூட உரிய காலத்தில் வழங்காமல் வாட்டி வதைத்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகாசியில் புதிதாக விண்ணப்பித்த குடும்ப அட்டையை தகுதியின்மை காரணமாக நிராகரித்த தனி வருவாய் ஆய்வாளரை பெண் ஒருவர் ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ வெளியாகி பரபரப்பு. கழுத்தை 2ஆ வெட்டிடுவேன், கவர்மெண்ட் காசில் இருந்து கொண்டு எங்களுக்கு ரேஷன் அட்டை தரமாட்டியா என வார்த்தைகளால் வறுத்தெடுத்த பெண். ஒழுக்கமா ரேஷன் கார்டு கொடுத்துரு, இல்ல வந்தேன்னா கழுத்து மவனே, கவர்மெண்ட் காசுல உட்காந்து தின்னுட்டு என்ன எங்களுக்கு ரேஷன் கார்டு தரமாட்டேன்றியா? 2 செருப்பு எதால தெரியாது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லப்ப நாயுடு பேட்டையில் அடுத்தடுத்த 5 வீடுகளின் பூட்டை உடைத்து பணம், பொருட்கள் திருட்டு. திராவிட மாடல் அரசின் காவல்துறை இரவு நேரங்களில் ரோந்து பணியை மேற்கொள்ளாததால் திருட்டு நடந்துள்ளதாக மக்கள் புகார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஆர்டிஓவின் மகன் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி அவனது தாய் மற்றும் பாட்டியிடம் 20 சவரன் தங்க நகை மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்ற பயங்கரம். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அதிகாரியின் வீட்டில் கூட துணிந்து கொள்ளையடிக்கும் அளவிற்கு கொள்ளையர்களுக்கு முழு சுதந்திரம் கிடைத்துள்ளதாக மக்கள் ஆவேசம். ஜெய்ப்பூரில் இருந்து சென்னை வந்த ஸ்பைஸ் ஜெட் விமானத்தின் டயர் வெடித்ததால் அவசரமாக தரையிறக்கம். விமானி சாதுரியமாக செயல்பட்டதால் 91 பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். கோடை வெயிலின் தாக்கத்தால் தமிழகத்தின் மின் தேவை உச்சபட்சமாக 19,000 மெகாவாட்டை எட்டியுள்ளது. ஏப்ரல், மே மாதங்களில் மின் தேவை 22,000 மெகாவாட்டை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் திராவிட மாடல் அரசு மின் தேவையை பூர்த்தி செய்ய என்ன செய்ய போகிறது என மக்கள் கேள்வி. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரேடியாலஜி பிரிவில் மருத்துவர் பற்றாக்குறை இருப்பதாக குற்றச்சாட்டு.
மாவட்டத்தில் உள்ள மற்ற மருத்துவமனைகளில் ஸ்கேன் இயந்திரம் இருந்தும் திராவிட மாடல் ஆட்சியில் நிலவும் மருத்துவர் பற்றாக்குறையால் நோயாளிகள் கடும் அவதி. கால்நடை ஆய்வாளர்கள் பணியிடங்கள் 50% மேல் காலியாக உள்ளதால் பணிச்சுமை அதிகரித்திருப்பதாக கால்நடை ஆய்வாளர் சங்கத்தினர் குற்றச்சாட்டு. கால்நடை பண்ணைகளில் முறையாக பயிற்சி அளிக்கப்படாததால் வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை என வேதனை. தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியாமல் விவசாயிகள் கடும் அவதி. அதிமுக ஆட்சியில் 24 மணி நேரமும் கொடுக்கப்பட்ட மும்முனை மின்சாரத்தை காரணமின்றி ரத்து செய்த ஸ்டாலின் அரசு தற்போது அறிவிக்கப்படாத மின்வெட்டை அமல்படுத்தி விவசாயிகளை மேலும் வஞ்சிப்பதாக வேதனை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கோடை காலத்தில் ஏற்பட்டிருக்கும் குடிநீர் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் கடும் அவதி. பராமரிக்கப்படாத டேங்கர் லாரிகளில் விநியோகிக்கப்படும் குடிநீர் தரமற்று இருப்பதால் சுத்தமான குடிநீர் வழங்க ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. திருப்பூர் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் புழக்கத்தால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடந்த ஒரு மாதத்தில் 60 கிலோ கஞ்சா சிக்கியுள்ள நிலையில் 24 மணி நேரமும் மது விற்பனை ஜோராக நடப்பதாக மக்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் யுகாதி மற்றும் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை. 9,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நத்தம் வாரச்சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. வழக்கத்தை விட ஆட்டின் விலை 2,000 ரூபாய் முதல் 3,000 ரூபாய் வரை அதிகளவில் விற்பனை செய்யப்பட்டதால் ஆடு வளர்க்கும் விவசாயிகள் மகிழ்ச்சி. வளைகுடா நாடுகளில் பிறை தென்பட்டதை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ரமலான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆறத் தழுவி ரமலான் வாழ்த்துக்களை கூறி மகிழ்ந்தனர். கோவை குனியமுத்தூரில் ஜாக் கமிட்டி சார்பில் நடைபெற்ற ரமலான் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டி தழுவி ரமலான் வாழ்த்துக்களை கூறி மகிழ்ந்தனர். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். முதல்வர் மருந்தகங்களில் போதிய மருந்துகள் இல்லாத நிலையிலும் வெறும் புள்ளி விவரங்கள் மற்றும் விற்பனையை உயர்த்தி காட்ட மருந்து விற்பனையாளர்களை கட்டாயப்படுத்தும் முயற்சியில் திராவிட மாடல் அரசு. தேர்தலை முன்னிட்டு புள்ளி விவரங்களை உயர்த்தி காட்டி மக்களை ஏமாற்ற நினைக்கும் திராவிட மாடலுக்கு இன்னும் 300 நாட்களே உள்ளது என மக்கள் ஆவேசம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னகரத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டடம் இல்லாததால் மரத்தடியில் அமர்ந்து மாணவர்கள் படிக்கும் அவலம். பள்ளிக்காக தற்காலிக கட்டிடம் கூட ஏற்படுத்தி தராத திராவிட மாடல் ஆட்சி மீது பொதுமக்கள் கடும் அதிருப்தி. 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் ஏப்ரல் 17ஆம் தேதி வரை ஆண்டு தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு. கோடைக்காலம் என்பதால் ஆண்டு தேர்வை முன்கூட்டியே நடத்த வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தியதை அடுத்து திராவிட மாடல் அரசு அறிவிப்பு. காஞ்சிபுரம் மாநகராட்சியில் திமுக கவுன்சிலர்களுக்காக சொத்து வரி குறைத்தபோது கோவை, மதுரை, சேலம், திருச்சி, ஈரோடு போன்ற நகரங்களில் பொதுமக்களுக்கு கட்டாயம் அதிக வரி விதித்து இரட்டை வேடம் போடும் திராவிட மாடல் அரசு. தேர்தலுக்கு முன் வரியை குறைத்து நாடகம் போட்டு பின்னர் அதிகரித்து மக்களை ஏமாற்றிய திமுக அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தி. திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற பங்குனி தேரோட்டம். மேளதாளம், சங்கொலி முழங்க சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்த ஜம்புகேஸ்வரர் மற்றும் அகிலாண்டேஸ்வரியை வழிபட்ட பக்தர்கள்.
விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் பங்குனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். ஏப்ரல் 2ஆம் தேதி கோவை, தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் தகவல். தமிழகத்தில் மிகப்பெரிய வருமான வரி மோசடி நடந்திருப்பதாக வருமான வரித்துறையின் புலனாய்வு பிரிவு அதிர்ச்சி தகவல். மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள், தமிழ்நாடு மின் வாரிய உயர் அதிகாரிகள், நீதிமன்ற பணியாளர் என பலரும் மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக தகவல். IPL கிரிக்கெட் தொடரின் 11வது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தான், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. கவுஹாத்தியில் இரவு 7:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. ஒடிஷா மாநிலம் கட்டாக் மாவட்டத்தில் பெங்களூரு காமாக்கியா பயணிகள் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து. 11 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்துக்குள்ளான நிலையில் பயணிகள் யாருக்கும் பாதிப்பு இல்லை என ரயில்வே அதிகாரிகள் தகவல். மியான்மரில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 7.2 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சுமார் 2000 பேர் வரை உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் 4.6 ஆக பதிவான நிலநடுக்கம். சீனாவின் யூனான் மாகாணத்தில் 7.9 என்ற ரிக்டர் அளவில் பதிவான நிலநடுக்கம். மருத்துவமனை கட்டிடம் பயங்கரமாக குலுங்கிய போது பச்சிளம் குழந்தைகளின் உயிர்களை காப்பாற்றிய செவிலியர்களின் பதைப்பதைக்க வைக்கும் வீடியோ காட்சிகள். பாங்காக்கில் நிலநடுக்கத்திற்கு மத்தியில் மருத்துவ ஊழியர்கள் தெருவில் பெண்ணுக்கு பிரசவம் பார்த்து தாய் சேய் இருவரையும் காப்பாற்றிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சி வெளியான நிலையில் மருத்துவ குழுவினருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். வங்கதேசத்தில் முகமது யூனூஸ் தலைமையிலான இடைக்கால அரசை கவிழ்க்க முன்னாள் பிரதமர் சதித்திட்டம் தீட்டியதாக குற்றச்சாட்டு. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் மீது அந்நாட்டு நீதிமன்றத்தில் வழக்கு. எகிப்து அறிவுறுத்தலை அடுத்து 2ஆம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் சம்மதம். 5 பணைய கைதிகளை விடுவிக்கவும் ஹமாஸ் முடிவு. நேபாளத்தில் மன்னராட்சி கொண்டுவர வலியுறுத்தி நடந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில் 2 உயிரிழப்பு. கட்டுக்கடங்காத கலவரத்தால் அரசியல் கட்சி அலுவலகங்கள், கடைகள், முக்கிய கட்டடங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டன. சுனிக் தேவ் இயக்கத்தில் உருவாகியுள்ள மேரேஜ் ஸ்டோரி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியானது. சித்தார்த் கதாநாயகனாக நடித்துள்ள இப்படத்தில் ஷபானா மற்றும் தீபிகா வெங்கடாச்சலம் நடித்துள்ளனர். மோகன்லால், பிரபாஸ், காஜல் அகர்வால், பிரீத்தி முகுந்தன் நடித்துள்ள கண்ணப்பா திரைப்படத்தின் வெளியீடு தேதி மாற்றப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இத்திரைப்படம் வெளியாக இருந்த நிலையில் இன்னும் திரைப்படத்தின் பணிகள் முடிவடையவில்லை என தகவல்.